எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா விருது பெற்ற உலக ஆணழகன் பாஸ்கரன் உங்களுடன். கடந்த 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்தோனேசியா நாட்டில் உலக அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பல 34 கண்ட்ரியிலிருந்து கலந்துக்கிட்டாங்க. நமது இந்திய நாட்டின் சார்பாக ஒரு 75 வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த வீரர்களில் ஒட்டுமொத்த சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் முதலாவதாக நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரவணமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அது 3வது முறையாக அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ், தொடர்ச்சியாக 3வது முறையாக மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை பெற்றிருக்கார். அது உண்மைக்கே இந்தியா, அதாவது IBBFக்கும் தாபாவுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த பாடி பில்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்திய நாட்டிலேருந்து பங்கு பெற்ற கலந்து கொண்ட வீரர்கள் மொத்தத்தில் 25 பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. அதில் 11 தங்கமும் 9 வெள்ளியும் 5 பெண்கள் பதக்கங்களையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் 5 நபர்கள் நமது இந்திய நாட்டின் சார்பாக கலந்து கொண்டாங்க. அதில் 2 பிரிவுகளில், ஒரு பிரிவில் தங்கமும் ஒரு பிரிவில் வெள்ளியும் பெற்று கேரளா நமது மாநிலத்தைச் சேர்ந்த மங்கை அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பூமிகா நமது தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் கலந்துக்கிட்டாங்க. 5 பேருமே மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷனுக்கும் இந்திய பாடி பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் 3 தங்கப்பதக்கமும் 2 வெள்ளி பதக்கங்களும் பெற்று வெற்றி பெற்றிருக்கார்கள். மகிழ்ச்சியான விஷயம். பெண்கள் பல பிரிவுகளில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பல பிரிவுகளில் நம்ம கேரளா மாநிலத்திலேருந்து கலந்துக்கிட்டவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவங்க ஒரு 2-3 போட்டியிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுலேருந்து அவங்க ஃபில்டர் பண்ணி அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஸோ 4 வருஷமுமே மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை நம்ம தமிழ்நாடு வீரர்கள் தான் பெற்றிருக்காங்க. அதில் முதலாவதாக பெற்றவர் கார்த்திக் ஈஸ்வர். அவர் ஃபஸ்ட்டு அவர் வின் பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷமும் நம்ம சரவணமணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி பண்ணி வந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்து நம்ம, ஏன்னா இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வின் பண்ண ஒரு மிஸ்டர் யூனிவர்ஸ் 4 வருஷமாக நாங்கள் தமிழ்நாட்டில் நம்ம இங்கேருந்து வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள கூப்பிட்டு ஹானர் பண்ணால் உண்மைக்கே இது ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னஸ் கிடைக்கும். அதே போல் எங்களோட ஸ்போர்ட்ஸ் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸுக்கு 3, அதாவது வேலை வாய்ப்பில் 3% கோட்டாவில் இப்போ வரைக்கும் எங்களை இணைக்கலை. ஸோ நான் அர்ஜுனா அவார்டு வாங்கினதுலேருந்து நான் அதை கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமும் கண்டினியூவாக நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருக்கோம். எங்களோட பாடி பில்டிங் ஸ்போர்ட்டையும் அந்த 3% வேலை வாய்ப்பில் இணைச்சாங்கன்னா இது போல் பல இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவாகுவாங்க. ஸோ அரசுக்கு இது ஒரு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. என் பேர் பாஸ்கரன், அர்ஜுனா அவார்டி. வணக்கம், என் பேர் சரவணன். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பாச்சல் என்ற கிராமத்துலேருந்து வரேன். இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் இயரில் மிஸ்டர் யூனிவர்ஸ் இதே மாதிரி கோல்டு வாங்கினதால சாம்பியன் சிமெண்ட் பண்ணேன். அதில் அந்த மூலிமா ஜாப் வாங்கினேன். கண்டினியூஸாக தொடர்ந்து 3 வருஷமும் நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் சாம்பியன் வாங்கியிருக்கோம். இது ஒரு ஹேட்ரிக் பண்ணியிருக்கோம். இந்த கண்டினியூஸாக 3 இயர்ஸ் பண்ணதால் கண்டினியூஸாக 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வாங்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் பண்ணார். கண்டினியூஸாக 3 இயர்ஸ் நான் பண்ணேன். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நான் ஜாப் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கோச் பாலண்ணா, அப்புறமேட்டு அரசனா, டீம் IBBF, நம்ம டாபா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பவுலி சார், பாஸ்கரன் சார், அப்புறம் என்னோடய துறை சார், என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதால் இந்த மெடல் என்னால் இந்த வாட்டி பண்ண முடிஞ்சது. ஸோ இன்னும் நம்மளுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல் பார்த்திங்கன்னா பாச்சல் சொல்கிற கிராமம். இங்கே பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் நான் ஜாப் வாங்கினேன். எத்தனை ஆண்டுகளாக பண்ணிக்கிறேன்?
நான் ஒரு 16 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன் விடாமல். ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு ஜாபே கிடச்சிது. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன் லாஸ்ட் இயரில். ஸோ விடாமல் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல ரீச் ஆகலாம். நிறைய பேர் என்னன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் விட்டுடுறாங்க, கண்டினியூ யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டினியூவாக பண்ணாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அடையலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக பல வருஷம் பண்ணால் தான் ஒரு நல்ல இலக்கு அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறேன். மூன்றாவது முறையாக வந்து நீங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கீங்க. இப்போது தமிழ் யாராவது சந்திக்க போகிறீங்களா? எப்படி உங்களுக்கு வாழ்த்துக்கள்? இல்லை, எங்களுக்கு ஐடியா இருக்குது. நாங்கள் நிறைய டைம் அந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்கணும் லாஸ்ட்டாக நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆனால் பட் எங்கள் பாடி பில்டிங்காக எந்த ஒரு இதுவும் ஒதுக்குனதில்லை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒதுக்குனாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் கேமுக்கு மட்டும் தான் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா கேமுக்கும் இப்போ வாலிபால் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, பேஸ்கெட் பால் எடுத்துக்கோங்க, எல்லா ஈவெண்ட்டுக்குமே எல்லாமே ஒதுக்குறாங்க. எங்கள் ஈவெண்ட்டுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி 3% இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்க. நாங்கள் அது யாருமே இன்னும் அடையலை. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் எங்கள் துறையிலையும் ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்கன்னா இப்போ நீங்கள் யார் என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் வந்து இந்த 3 டேஸ் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கீங்க? அது வந்து என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? வெளிநாட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, என்னென்ன டிஃபிகல்ட்ஸ்? ஆக்சுவலாக பாடி பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக எல்லா அத்லட்டுமே கஷ்டப்படுறதே ஃபினான்ஷியலாக தான். எங்களுக்கு அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இப்போ நாங்கள் சாப்பிட்றதாகட்டும், இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவாக ஏதாவது அதில் காசு தான். இன்றைக்கி நாங்கள் ஏதாவது சாப்பிட்ணுனாலுமே அது காசு தான். சாப்பிட்டா மட்டும்தான் எங்களால் உடலை ரெடி பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் போனாலுமே ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துக்கோங்க, அங்கே போய் தங்கி அங்கேருந்து ஏதாவது நாங்கள் சாப்பிட்னாலுமே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகணும் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறதே பணத்தால் தான். அது எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். மற்ற ஸ்டேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வரவங்களே எங்கள் ஸ்டேட்டில் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஸ்டேட்டில் உள்ள யாருமே எங்களுக்கு அது மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஒரு கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? நாங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாலே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே 1000 ரூபீஸ் கிட்ட 1200 கிட்ட நாங்கள் ரெடி ஆகிறதுக்கே ஆகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நாங்கள் நல்லா ஒரு மேலும் இது செலவுகள் அதிகம் பண்ணால் தான் நாங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் பூமிகா. I'm from Kerala. I've been doing competition for like 2 years and I've been training for around a long time. And this is my dream come true moment, and I'm so grateful to have this opportunity to represent my country in the international stage. And I'm so grateful to everyone who has supported me through this journey. Thank you. மொத்தமாக டீமாக நீங்கள் எல்லாமே வெற்றி பெற்று வரும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருந்தது? குறிப்பாக அது உண்மையான நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி எனக்கு இந்த காம்படிஷன் பண்ணணுன்னா 2 வருஷம் முன்னாடியே நான் ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ பீன் த்ரூ a lot of issues லைக் இன்ஜுரிலாம் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்லாம் கிடையாது. இப்போ தான் அவங்க கொஞ்சம் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஈவன் த்ரூ ஃபினான்ஷியலி. அப்புறம் ஆமாம், புரியல. Can you ask in English? மேடம், நீங்கள் வந்து பெண்ணாக வந்து நீங்கள் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? நம்ம கூட இருக்கிற இந்த ஆண்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். there is no difference, but being a woman, when you have to build a lot of muscle, you have to put in more efforts. So அது பெரிய விஷயம்தான். I've been through a lot and I will keep my best for my country. பாலக்காடு. Yeah. வந்து நீங்கள் விமனில் வந்து ஒட்டுமொத்தமாக கோல்ட் வின்னர். யா. சீல்ட் அப்படி நேம் என் பேர் பூமிகா எஸ் குமார். அப்படி காட்டுமா ஷோ பண்ணு.